நேற்றுக்கு நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுடைய வாராக்கடன் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில கடந்த 10 வருஷத்துல 16,35,000 கோடி ரூபாய்க்கு வாராக்கடனா தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அதுல 29 நிறுவனங்களுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல என்பிஏ இருக்கு. சீக்கிரமாவே இந்த லோன்ஸ் எல்லாத்தையுமே நாங்க ரெக்கவர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பொதுவா வாராக்கடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தனிநபரோ இல்ல ஒரு நிறுவனமோ வங்கியில லோன் வாங்கிட்டு 4 வருஷம் வரைக்கும் அதுல எந்த ஒரு ரீபேமெண்ட்டும் பண்ணல அப்படின்னா அதை வாராக்கடன் சொல்லுவாங்க. பேங்கிங்ல அதை என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி என்பிஏவை எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிவில் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி அது மூலமா ரெக்கவர் பண்ணுவாங்க. சப்போஸ் அதுல முடியல அப்படின்னா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் மூலமா லோன்ஸை ரெக்கவரி பண்ணுவாங்க. மூணாவது, லோக் அதாலத் மூலமா பேங்க்ஸையும் பாரோவரையும் கூப்பிட்டு அவங்களுக்குள்ள சமரச பேச்சுவார்த்தை மூலமா இந்த லோன்ஸை ரெக்கவரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நாலாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செக்யூரிட்டியா கொடுத்த கொலட்ரலை ஆக்ஷன்ல செல் பண்ணி அது மூலமா லோன்ஸை ரெக்கவரி பண்ணுவாங்க. இதுவே நிறுவனங்களுக்கு கொடுத்த கடனா இருந்துச்சு அப்படின்னா என்சிஎல்டி ஆக்ட் மூலமா இதை ரெக்கவரி பண்ணுவாங்க. என்சிஎல்டி ஆக்ட்னா நேஷனல் கம்பெனிஸ் லா ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டம் பாத்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ்க்கு கொடுத்த கடனை ரெக்கவர் பண்றதுக்காகவே ஸ்பெஷலா இருக்கிற சட்டம். இந்த சட்டத்தை யூஸ் பண்ணி கம்பெனிஸ்ல இருந்து வராத கடனையும் நம்மளால வசூலிக்க முடியும். சோ இந்த 5 ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் பேங்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோன்ஸை ரெக்கவரி பண்ணுவாங்க. நீங்க பேங்க்ல லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆன் டைம்ல பேமெண்ட் பண்ணிடுங்க. அதை விட்டு உங்களோட லோன் ஏதாச்சும் என்பிஏல போச்சு அப்படின்னா உங்களுக்கு சிவில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். ஃபியூச்சர்ல நீங்க எந்த ஒரு லோனுமே எடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, எப்படியா இருந்தாலும் அந்த லோனை கண்டிப்பா ரெக்கவர் பண்ணிடுவாங்க. சோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் லோன்ஸை ரீபேமெண்ட் ஆன் டைம்ல பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் எப்பவுமே நல்லது.